வெறும் 70 ரூபா தான். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் இந்த ரோப்வேல ட்ராவல் பண்ணியிருப்போம். தரமாக இருந்துச்சு. ரீசெண்டாக காரைக்குடியிலேருந்து ஒரு ட்ராவல் ஏஜென்சி மூலமாக 2 நாள் ட்ரிப்பு போயிருந்தோம். இதில் நம்ம திருவாடனை சரௌண்டிங்ஸ்லேருந்து மட்டும் ஒரு 12 பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. காரைக்குடியில் நைட்டு 11 மணிக்கு கிளம்பி காலையில் 6 மணிக்கு திருமூர்த்தி ஃபால்ஸுக்கு ரீச் ஆகிட்டோம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு. 8:30க்கு தான் இந்த ஃபால்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. கொஞ்சம் தூரம் இந்த மலைப்பாதையில் ஏறணும். இதுக்கே வயசானவங்களாம் கொஞ்சம் சரிஞ்சிட்டாங்க. செம்ம க்ரௌடு வேறு. தூரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த ஃபால்ஸில் தண்ணி கம்மியாக வர மாதிரியே இருந்தது. பட் கிட்ட போனதும் செம்மையாக இருந்துச்சு. இங்கே ஒரு 2 மணி நேரம் நல்லா குளிச்சு ஆட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட 2வது ஸ்பாட்டு மலம்புழா டேமுக்கு கிளம்ப ஆரம்பிச்சோம். அடுத்து மதிய விருந்த பொள்ளாச்சி ரோடு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் சாப்பிட்டோம். பட்ஜெட் ட்ரிப் அப்படிங்கிறதுனால வீட்டிலேருந்தே புளியோதரை கட்டிட்டு போயாச்சு. அதான் 3 வேளை சாப்பாடு. கேரளா பாலக்காடு பக்கத்தில் இந்த மலம்புழா டேம் இருந்தது. நாங்கள் போன நேரம் டேமில் தண்ணி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்தது. அங்கே இருந்த பார்க்குமே ஓப்பனில் இல்லை. ஆனால் இந்த ரோப்வே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி, இதை ட்ரை பண்ணுவோமேன்னு ஏறியாச்சு. ஆரம்பத்தில் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அப்புறம் இந்த வியூ பார்த்ததுக்கு அப்புறம் தான் பயம்லாம் போயிடுச்சு. ஒரு 20 நிமிஷம் இதில் நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். ஒருத்தருக்கு 70 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க. பார்க்கு பக்கத்திலேயே ஸ்னேக் ரெஸ்கியூ சென்டர்னு ஒன்று இருந்தது. அதையுமே பார்த்துட்டு நம்மளோட செகண்ட் டே ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஊட்டி. அதனால் மேட்டுப்பாளையத்தில் ஒரு இடத்துக்கு ஸ்டே பண்ணுறதுக்காக வண்டியை விட்டாச்சு.